செந்தில் பாலாஜி ஒண்டிதான் இதுக்கு சூத்திரதாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்ப வைக்கிறோம். அதனால்தான் நான் சொன்னேன், ஊடகங்கள், பல ஊடகங்கள் இதனை வந்து செந்தில் பாலாஜியினுடைய பிரச்சனையாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். ஏன்னா அவர் ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை. அவர் தான் ஏற்கனவே ஒருத்தர் குற்றவாளியா இருக்காரு. அவர் பேர்ல திருப்பி அவர் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இல்ல அவர் மேல இருக்கக்கூடிய குற்றம் மற்றவர்களுக்கு மேல அது குற்றமற்றவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துராதான்னு நினைக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு செந்தில் பாலாஜியை தாண்டி பலர் இருக்காங்கன்றதை தான் நான் வந்து பார்க்கணும் விரும்புறேன். நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு லிமிட் இட் டு செந்தில் பாலாஜி. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை நிறுத்தி வச்சுட்டா, ஏங்க உங்களுக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இல்லையா, ஐ பெரியசாமி இல்லையா, இல்லைன்னா பொன்முடி போன்றவர் இல்லையா, ஏவாவேலு போன்றவர் இல்லையா, துரைமுருகன் போன்றவர் இல்லையா, இவர்கள்லாம் குற்றமற்றவர்களா அப்படியே வந்து இதுவா இருக்காங்களா, இல்ல இவர் சக்கரபாணி இல்லையா, இல்லைன்னா வந்து இன்னும் அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம்.